Hi, my dear student. Unit 4 Inverse trigonometrical function exercise 4.5 9th first sum sin inverse of 5 by x plus sin inverse of 12 by x equal to pi by 12. எப்படி solve பண்ணுறது பார்க்கலாமா? First solution. Given the question is sin inverse of 5 by x plus sin inverse of 12 by x equal to pi by 12 கொடுத்துருக்காங்க. இது என்ன வந்து ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா sin inverse of x plus cos inverse of x equal to pi by 2ன்ற மெத்தடில் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து எனக்கு ஃபார்முலா. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ எனக்கு வந்து சைன் இன்வர்ஸ் வேணும்னா காஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா வரும் +1ன்றது மைனஸ் காஸ் ஆகிடும். ஸோ பை பை 2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு ஆகிடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வேணும் அப்படின்னா ஓகேங்களா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு ஆகிடும். ஓகேங்களா? சைன் வேணும்னா காஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போயிடும், காஸ் வேணும்னா சைன் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். ஸோ ஃபார்மேட்லேருந்து இது கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ கிவன் த கொஷின் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை எக்ஸு ப்ளஸ் ஓகேங்களா இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை எக்ஸ்ன்றது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை எக்ஸ்ன்னு மாறிடும். எப்படி மாறுச்சு அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா ஃபார்முலா, அந்த ஃபார்மேட்லேருந்து தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மெத்தட்லேருந்து கிவன் த கொஷின் என்ன சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை எக்ஸ்ன்னு ஆகிடும். பை பை 2 மைனஸ் சைன் இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா நம்ம எடுத்திருக்கோம், காஸ் இன்வர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு என்ன வரும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. ஓகேங்களா? அப்போ என்ன வரும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸுக்கு பதில் 12 பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து கிவன் த கொஷினில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? காஸ் வேணும்னா சைன் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போய்டும், சைன் வேணும்னா காஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போய்டும். இது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ கிவன் த கொஷின்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். சைன்ன்றதை நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை எக்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கேர்ஃபுல்லாக போடுங்க. சைனுக்கு பதில் காஸ் போட்டாலும் காசுக்கு பதில் சைன் போட்டாலும் ஃபுல்லாக வந்து மெத்தடே மாறிடும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஈக்குவல் டு டீட்டான்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை எக்ஸ் ஈக்குவல் டு டீட்டா அப்படின்னா சைன் டீட்டா வேணும்னா என்ன வரும், சைன் வந்து அந்த சைட் போடுமா, ஸோ சைன் டீட்டா ஈக்குவல் டு 5 பை எக்ஸ்னு ஆகிடும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை எக்ஸ் ஈக்குவல் டு டீட்டானா காஸ் டீட்டாவை என்ன ஆகிடும்னா 12 பை எக்ஸ் ஆகிடும். ஆல்ரெடி வி நோ தட் ஃபார்முலா sin squared x plus cos squared x equal to 1 நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? எக்ஸுக்கு பதில் இங்கே டீட்டான்னு எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ சைனுக்கு வந்து ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 5 பை எக்ஸ், காஸ்க்கு வந்து 12 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ 5 ஸ்கொயர் 25 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 144 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆகிடும். ஸோ எக்ஸ் வந்து காமனாக இருக்குது டினாமினேட்டரில், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டேன். 25 ப்ளஸ் 144 ரெண்டு ஆட் பண்ணால் 169 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆகிடுமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வரும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 ஆகிடும். ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தெரியும். ஸோ ரூட் ஆஃப் 169, அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 13. இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 9th ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா. செகண்ட் கொஷின் இஸ் 2 tan inverse of x equal to cos inverse of 1 minus x square a square divided by 1 plus a square minus cos inverse of 1 minus b square divided by 1 plus b square. a வந்து எப்படி இருக்குன்னா greater than 0 இருக்கும், b is also greater than 0 இருக்கும். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா cos inverse of 1 minus x square divided by 1 plus x squared ஓகேங்களா equal to 2 into tan inverse of x. இதுதான் வந்து எனக்கு ஃபார்முலா. ஆல்ரெடி என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா 2 into tan inverse of xன்னு இருக்குது. இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸுக்கு பதில் ஏன்னு இருக்குது, பி இருக்குது. ஓகேங்களா? இது சேஞ்ச் பண்ணலாமா. ஸோ 2 into tan inverse of x equal to 2 into tan inverse of a minus 2 into tan inverse of bன்னு ஆகிடும். ஓகேங்களா? இது என்ன ஃபார்மேட்லன்னா 2 வந்து காமனாக எடுத்துடுறோம். ஸோ காமனாக எடுத்தோன்னா வரும் 2 into tan inverse of a minus tan inverse of bன்னு ஆகிடும். ஸோ எனக்கு 2 into tan inverse of x 2 into tan inverse of a minus tan inverse of bக்கு வந்து ஃபார்முலா வந்து tan inverse காமனாக எடுத்தால் a minus b divided by 1 plus ab 2 cancel, tan is also cancel. ஸோ எனக்கு வந்து ஆன்சர் என்ன வரணும், x equal to a minus b divided by 1 plus abன்னு ஆகிடும். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் எனக்கு 9th செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷின் இஸ் 9th தேர்ட் கொஷின். ஓகேங்களா? 2 into tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும் எப்படின்றத நம்ம பார்க்கலாமா. ஸோ சொல்யூஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னா என்ன இருக்குது, 2 into tan inverse of cos xன்னு இருக்குது. ஸோ let us find ஓகேங்களா let us find என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா 2 into tan inverse of cos xன்னு இருக்குது, 2 times ofன்னு இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம எழுதுகிறோன்னா tan inverse of cos x ப்ளஸ்
tan inverse ஆஃப் காஸ் எக்ஸ்னு எழுதுறேன். ஏன்னா வந்து 2 டைம்ஸ் ஆஃப் tan inverse ஆஃப் காஸ் எக்ஸ்னு இருக்குது. அது வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி ப்ளஸில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ப்ளஸில் இருந்தால் மல்டிபிளில் எழுதலாம். ஸோ மல்டிபிளில் கொடுத்துருக்காங்க, நான் வந்து ப்ளஸில் எழுதிருக்கேன். இது எப்படி எழுதலாம், என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus xy என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து இது வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா tan inverse of இங்கே எக்ஸுக்கு பதிலும் cos x தான், yக்கு பதிலும் cos x தான். ஸோ cos x plus cos x divided by 1 minus cos x into cos xன்னு ஆகிடும். ஓகேங்களா, மேலே வந்து ப்ளஸ்ஸு, கீழே வந்து மல்டிபிள் இருக்குது. ஸோ cos x into cos x square tan inverse of 2 cos x divided by 1 minus cos squared xன்னு ஆகிடும். நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், sin squared of x plus cos squared of x equal to 1ன்னு தெரியும். சைன் வேணும்னா காஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போயிடும், காஸ் வேணும்னா சைன் வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். ஸோ sin squared x equal to 1 minus cos squared x இதுதான் நம்மளுக்கு வந்து தேவை. நான் வந்து இது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ tan inverse of 2 cos x divided by 1 minus cos squared என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா sin squared x. ஓகேங்களா, இது வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 2 டைம்ஸ் ஆஃப் cos xக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். given the question is 2 tan inverse of cos x minus tan inverse of 2 cosecant x equal to 0. ஸோ இதுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோமா, அது வந்து சப்ஸ்டிட் பண்ண வரும். tan inverse of 2 cos x divided by sin squared of x minus tan inverse of cosecant x வந்து எதனோட ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா 1 divided by sin x ஓட ரெசிப்ரோக்கல். ஸோ இது வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும்னா 2 divided by sin x ஆகிடும் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். என்ன சிம்பிளிஃபை பண்ணோம், tan inverse of x equal to tan inverse of y இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, tan inverse of x minus y divided by 1 plus xy என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு பதில் 2 cos x divided by x sin squared x, yக்கு பதில் 2 divided by sin x. ஸோ சப்ஸ்டிட் பண்ணனா வரும் 2 cos x divided by sin squared x. ஓகேங்களா, 2 cos x divided by sin squared x minus yக்கு பதில் 2 divided by sin x whole divided by 1 plus xக்கு பதில் 2 cos x divided by sin squared x, yக்கு பதில் 2 divided by sin x. ஓகேங்களா, equal to 0. ஸோ tan inverse of ஓகேங்களா, tan inverse of காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்துடலாம். ஓகேங்களா, tan வந்து அந்த சைடு போயிடுச்சுன்னா tan 0 போயிடும். ஓகேங்களா, அப்போது 2 into cos x minus 2 into sin x. ஓகேங்களா, எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், sin cube of xன்னு ஆகிடும். ஹோல் டிவைடட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் sin cube of x. ஓகேங்களா, ஸோ sin cube of x ப்ளஸ் 2 into cos x into 2 அப்போ 4 ஆகிடும். 4 cos x ஹோல் டிவைடட் பை sin cube of x. sin cube of x sin cube of x கேன்சல் ஈக்குவல் டு tan 0ன்னு ஆகிடும். tan 0ஓட வேல்யூ என்னன்றது நம்ம வந்து இங்கே எழுதணும். ஓகேங்களா, இப்போ வந்து மேலே வந்து என்ன இருக்குன்னா 2 cos x sin x மைனஸ் sin 2 sin squared x divided by கீழே வந்து என்ன இருக்குன்னா sin cube of x plus 4 cos x equal to 0ன்னு இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா வரும் 2 sin x cos x minus 2 sin squared x equal to 0ன்னு ஆகிடுமா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 into anything 0 தான். ஸோ இது எப்படி எழுதலாம், 2 sin x cos x sin x வந்து காமனாக எடுத்துட்டா cos x minus sin x equal to 0ன்னு ஆகிடும். ஸோ 2 sin x equal to 0னா sin xோட வேல்யூ வந்து 0 தான். இது எப்படி எழுதலாம்னா cos x minus sin x equal to 0னா cos x equal to sin x. ஓகேங்களா, cos x equal to sin xன்னு ஆகிடும். ஓகேவா, cos x equal to sin xனா அப்போ xோட வேல்யூ 1 equal to ஓகேங்களா 1 equal to sin x divided by cos x. அப்போ sin divided by cos வந்து எனக்கு tan x. ஓகேவா, tan xன்னு ஆகிடும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா tan inverse of 1 equal to x. ஓகேங்களா, சப்ஸ்டிட் பண்ணனா வரும் tan inverse x வந்து tan inverse அதாவது tanோட 1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா π/4 45 டிகிரி. ஸோ tan inverse of x equal to tan inverse of π/4. tan கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா π/4. இதுதான் வந்து எனக்கு 9th 3rd கொஷினுக்கான ஆன்சர். அப்போ தேர்ஃபார் இது எப்படி எழுதலாம்னா த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு nπ ஓகேங்களா nπ எழுதலாம் nπ ப்ளஸ் π/4 என்னோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஜெட்டில் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 4th கொஷின் cot inverse of x equal cot inverse of x minus cot inverse of x plus 2 equal to π/12. எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா greater than 0 இருக்கும். ஸோ cot inverse of x எப்படி எழுதலாம்னா tan inverse of 1/xன்னு எழுதலாம். ஓகேங்களா,
இதோட ரெசிப்ரோக்கல் காட் இன்வர்ஸோட ரெசிப்ரோக்கல் வந்து எப்படி எழுதலாம்னா 1/x. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா greater than 0 இருக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்? சப்ஸ்டியூட் பண்ணனா வரும் tan inverse of 1/x minus tan inverse of 1 divided by x plus 2 equal to pi/12 ஆயிடுமா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y divided by 1 plus xy என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதில் 1/x, ஒய்க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 divided by x plus 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ tan inverse of எக்ஸுக்கு பதில் என்னென்னா 1/x, ஒய்க்கு பதில் 1/x plus 2. ஸோ 1/x minus 1 divided by x plus 2 divided by 1 plus 1/x into 1/x plus 2 ஆகிடும். ஸோ எனக்கு எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா என்னது இருக்குது x into x plus 2 ஆகிடும். ஸோ tan inverse of x into x plus 2 ஓகேங்களா? x plus 2 மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு ஆகிடும். ஹோல் டிவைட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 into 1 1 தான். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு pi/12 அப்படியே இருக்குது. tan வந்து நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது நான் வரும் tan ஆஃப் pi/2ன்னு ஆகிடும். இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குதுன்னா 2 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 மட்டும் இருக்குது. tan ஆஃப் pi/12 ஆகிடும். ஓகேங்களா? tan ஆஃப் pi/12 ஆகிடும். இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா tan ஆஃப் 45 டிகிரி ஓகேங்களா? 45 டிகிரி மைனஸ் எப்படி எழுதுறேன்னா 30 tan 45 டிகிரி மைனஸ் tan 30 டிகிரி ஓகேங்களா? மைனஸ் பண்ணனா வரும் tan 50 டிகிரி ஆகிடும். ஸோ எனக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 1 ப்ளஸ் XY ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி tan 45 டிகிரி 1 tan 30 டிகிரி பார்த்திங்கன்னா 1 டிவைட் பை √3 சப்ஸ்டியூட் பண்ணனா வரும்னா 1 மைனஸ் 1/√3 டிவைட் பை 1 ப்ளஸ் 1/√3ன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? வேல்யூ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் √3 மைனஸ் 1 √3 மைனஸ் 1 டிவைட் பை √3 ப்ளஸ் 1 ஓகேங்களா? √3 கேன்சல் ஆகிடும். ஸோ கான்ஜுகேட் எடுத்தால் √3 மைனஸ் 1 √3 மைனஸ் 1. ஸோ √3 இன்ட்டு √3 பார்த்திங்கன்னா 3 மைனஸ் √3 மைனஸ் 1 the whole square divided by √3 இன்ட்டு √3 3 1 into 1 minus 1. ஸோ இது எப்படி எதுனா √3 minus 1 the whole square 3 minus 1 is 2. இப்போ இது வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எதுக்கு பதில்னா tan pi/12ன்னு போட்டு பார்த்தீங்களா? அதுக்கு பதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 2 இன்ட்டு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? கீழே வந்து பார்த்திங்கன்னா x² + 2x + 1 இருக்குது. அப்போ வந்து tan வந்து 50 டிகிரின்னு ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னா 2 divided by x² + 2x + 1 equal to √3 minus 1 the whole square divided by 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண வரும் 2 இன்ட்டு இது எப்படி எதுலாம்னா 1x + 1 the whole square எதுலாம் இது வந்து √3 minus 1 the whole square divided by 2ன்னு ஆகிடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 2s are 4 இது கிராஸ் பண்ணால் x + 1 the whole square √3 minus 1 the whole square ஆகிடும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா டேக்கிங் ஆன் ஸ்கொயர் ஓகேங்களா? ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்தால் என்ன ஆகும்னா போத் சைடு ஓகேங்களா? ரெண்டு பக்கமே எடுக்க போகிறோம். அப்படி எடுத்தால் 2 ஆகிடுமா? 4 வந்து ஸ்கொயர் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 √3 மைனஸ் 1 ஆகிடும். ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போது இது எப்படி எழுதலாம்னா டிவைடில் கொண்டு வந்துடுறேன். 2 டிவைட் பை √3 மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 2 டிவைட் பை √3 மைனஸ் 1 இது கான்ஜுகேட் எடுத்தால் √3 + 1 √3 + 1 கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். அப்போ 2 √3 + 1 divided by √3 into √3 3 minus 1 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா 2 √3 + 1 divided by 2 ஆகிடும். 3 minus 1 is 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் இஸ் √3 + 1 ஆகிடும். அப்போது எனக்கு x + 1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா √3 + 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா எனக்கு √3 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இதுதான் எனக்கு 9th 4th கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ therefore the solution is எப்படி எழுதலாம்னா எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா √3. ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு வந்து புரியுதா இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.